இராமாயணத்தில் சபரி 12ஆம் பகுதி. அவனது கம்பீரமான தோற்றத்தைக் கண்டு அன்னிச்சை செயலாக அவனை வணங்கி எழுந்தவள் இப்பொழுது நிதானமாக அவனை அணு அணுவாக ரசிக்கத் தொடங்கினாள். நீருண்ட மேகம் போன்ற நிறம், காருண்ட நீர் போன்று கருணையை பொழிகின்ற ஈரமான விழிகள், அதற்கு மேல் காண இயலாமல் அவனது விழிகள் பொழிகின்ற அந்த கருணை வெள்ளத்திலே சபரி அடித்து செல்லப்பட்டாள். தன்னை சுதாரித்து கொள்ளவே அவளுக்கு சிறிது நேரமானது. காம்பீரியமான அவனது உருவையும் விழிகளை கவருவதான அவனது எழிலையும் கண்டு பிரமித்திருந்த சபரிக்கு தான் யாரென்று அவரிடம் அறிமுகப்படுத்தி கொள்ளவும் தோன்றவில்லை. அவர் யாரென்று அறிந்து கொள்ளும் முனைப்பும் இல்லை. ஆனால் அவரையே நினைத்து உருகும் சபரியை தெரிந்து கொண்ட பகவான் ஸ்ரீ ராமபிரான் ஆதித்யனை கண்டு அம்புஜம் மலர்வது போல சபரி என்கிற பக்தி சூரியனை கண்டு தனது செவ்விதழ்களை விரித்து வார்த்தைகளை மெல்ல உதிர்த்தார். தாயே, இந்த வனத்தில் தனியாகவே தபஸ் செய்து கொண்டு இருக்கின்ற தாம் யாரென்று அடியேன் தெரிந்து கொள்ளலாமா? தான் யாரென்று கூறாமலேயே ராமபிரான் வினவினான். பிரபோ, தாம் என்னுடைய குருவான மதங்க முனிவர் கூறிய தசரத புத்திரன் ராமனாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஏனென்றால் என்னை தேடிக்கொண்டு இத்தனை வருடத்தில் இவ்வளவு தூரம் யாரும் பயணித்ததில்லை. உன்னை தேடிக்கொண்டு அந்த ராமபிரானே வருவான். அதுவரையிலும் நீ அவருடைய நாமத்தையே ஜபித்து கொண்டு இருப்பாய். என்னுடைய குருநாதர் கூறியிருந்தார், என்னுடைய தபசின் பலனான அந்த ராமபிரான் தாம்தான் என்று எண்ணுகிறேன். தம்முடைய நினைவிலேயே இத்தனை தினங்களும் வாழ்ந்து கொண்டிருந்த நான் மதங்க முனிவருடைய சிஷ்யையான சபரி. அவளது பதிலை செவிமெடுத்த ராமபிரானுக்கு அவளது புத்தி கூர்மை மிகவும் ஆச்சரியமளித்தது. ஆம் தாயே, நாம் கூறும் அந்த தசரத புத்திரன் நான் தான். யாரை காண வேண்டும் என்று தாங்கள் இத்தனை தினங்களாக தபஸ் செய்தீர்களோ அந்த ராமன் நான் தான். ராமபிரான் வாக்கிலிருந்து வந்த அந்த சொற்கள் சபரியின் வாயை அடைத்தன. பேசுவதற்கும் இயலாமல் ஒரு பரவசம் அவளை ஆட்கொள்ள விழிநீர் ஆறாய் பெருகியது. மையலால் கசிந்து பெருகிய தனது விழி நீரிலேயே ராமபிரானது கடல்களை சுத்தம் செய்தாள் அன்னை சபரி. தான் அவனுக்காக சேகரித்து வைத்திருந்த கனிகளை தரவும் மறந்தவளாய் அவனது கனிந்த முகத்திலிருந்து பெருகுகின்ற அந்த அருள் மழையில் அப்படியே அமிழ்ந்திருந்தாள் சபரி. ராமபிரானின் விழிகள் அவள் சேகரித்து வைத்திருந்த கனிகளின் மீது பதிந்து மீளுவதை கண்டதும் தான் அவளுக்கு அனைத்தும் நினைவிற்கு வந்தது. பரபரப்போடு கனிகளை எடுத்தவள் நடுங்கும் கரங்களினால் அதனை ராமபிரானுக்கு ஈந்தாள். மிகவும் ஆசையோடு அதனை தனது தாமரை போன்ற திருக்கரங்களில் வாங்கி அமுது செய்தார் பகவான் ஸ்ரீ ராமபிரான். அந்த கனிகளில் அன்னை சபரியின் பக்தி கலந்திருந்ததால் அது அவருக்கு இனித்தது. அந்த கனிகளில் அன்னை சபரியின் தபம் கலந்திருந்ததால் அது அவனுக்கு தித்தித்தது. அந்த கனிகளில் அன்னை சபரியின் ஒழுக்கம் கலந்திருந்ததால் அது அவனுக்கு அமிர்தமாக இருந்தது. இரு விழிகளையும் மூடி ராமபிரான் ஆனந்தமாக அனுபவித்து பழங்களை உட்கொள்வதை இரு விழிகளிலிருந்து பெருகுகின்ற நீரின் ஊடே அன்னை சபரி கண்ட வண்ணம் இருந்தாள். இந்த காட்சிகளை கண்ட லக்ஷ்மண சுவாமிக்கு ராமபிரானது செயல் மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஐயத்திற்கான விடையை ராமபிரானிடமே கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பிய லக்ஷ்மண சுவாமி ராமபிரான் தன் நிலை அடைவதற்காக காத்திருந்தார். 12ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.